தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். அன்பிற்கினிய இறைமக்களே, என் ஆண்டவரே என் கடவுளே என்ற உன்னதமான நம்பிக்கையின் உண்மையால் புதிய ஏற்பாட்டில் முதன்முறையாக இயேசு கடவுள் என்று பறைசாற்றிய இந்தியாவின் திருத்தூதராம் புனித தோமையார் திருவிழாவின் 8ஆம் நாள் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அழகப்பபுரம் இறைமக்கள் சார்பாக திருவிழா வாழ்த்து கூறி வரவேற்கிறோம். இன்று நம் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் மைய கருத்து புனித தோமையாரின் விசுவாச வாழ்வு என்பதே ஆகும். புனித தோமையாரின் வாழ்வில் சந்தேகத்திலிருந்து உறுதியான விசுவாசத்திற்கு கடந்து சென்ற இறை அனுபவத்தின் பயணமாகும். அவர் எழுப்பிய கேள்விகள் அவரை இறைவனிடமிருந்து விலக்கவில்லை, மாறாக உயிர்த்த கிறிஸ்து இயேசுவை நேரில் சந்திக்கவும் ஆழமான விசுவாசத்திற்கு இட்டு செல்லவும் உதவின. அதே உறுதியான நம்பிக்கையோடு இந்திய திருநாட்டிற்கு வந்து நற்செய்தியை அறிவித்து இறுதியில் தன் உயிரையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தாலே நம்ப மாட்டேன் என்ற அவரது வார்த்தைகள் இயேசுவின் முகத்தை அல்ல, அவருடைய காயங்களை வைத்தே அடையாளம் காண முடியும் என்னும் மேலாள் திருத்தந்தை பெனடிக்ட் கூற்றிற்கு சான்றாக அமைகின்றன. நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்ற அவரது வார்த்தைகள் அவரது விசுவாசம் வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு உறுதியானது என்பதை எடுத்துரைக்கின்றன. நமது வாழ்விலும் சந்தேகங்கள், சோதனைகள், துன்பங்கள் வரலாம். ஆனால் அவை நமது விசுவாசத்தை பலகீனப்படுத்தாமல் இறைவனை இன்னும் நெருக்கமாக அறிந்து என் ஆண்டவரே என் கடவுளே என்று நம் வாழ்வால் அறிக்கையிட நமக்கு உதவ வேண்டும். புனித தோமையாரின் உறுதியான விசுவாசத்தையும் துணிவான சாட்சிய வாழ்வையும் நமக்கு தருமாறு இறைவனிடம் மன்றாடி பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைய 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்கின்ற நமது தாய் பங்கு இறைமக்கள், அழகை இறைமக்கள், தொழில் முன்னேற்றம், குடும்ப சமாதானம், நல்ல உடல் ஆன்ம சுகம், நல்ல குழந்தை செல்வம், நல்ல திருமண வரன்கள், இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல உயர்கல்வி வளர்ச்சி அனைத்திலும் இந்த தோமையார் சிறப்பாக இருந்து வழிநடத்த வேண்டுமெனவும் நாம் வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக உள்ள பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அவருடைய அருள் பணியை சிறக்க வேண்டுமெனவும் இந்த திருப்பலியிலே நாம் பொழுது ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது சகாய ஜெகண்டஸ் புஷ்பா சோனி நல்ல உடல் ஆன்ம சுக வேண்டியும் குழந்தை வர வேண்டியும், ஆஸ்லே ரோஸ் காது கேட்கவும் வாய் பேச வேண்டுமெனவும், தாமஸ் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் தோமையார் மூலமாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் ஜெயசீலன் ஆரோக்கிய அல்போன்ஸ் சகாய சேகர் ரவிகளின் ஆண்மனை பாற்றிலாகவும், மரிய தங்கம் சகாய டேவிட் லாசர்களின் ஆண்மனை பாற்றிலாகவும், சின்னராணி சிறிய புஷ்பம் நல்ல உடல் ஆன்ம சுக வேண்டியும் உடல் குடும்ப நலன்களுக்காகவும் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டுமெனவும், சிங்கராயன் தைரியம் அம்மாள் பிரான்சிஸ் வாஸ் ஜோசப் ஞான செல்வம் சஞ்சீவி கில்லா மேரிவர்களின் ஆண்மனை பாற்றிலாகவும், ஜாஸ்மின் ரிஜா நல்ல உடல் ஆன்ம சுக வேண்டி வாய் பேசும் திறனை தர வேண்டுமெனவும், ஜெயஸ்ராஜ் குளோரி சுஜாதா இவர்களின் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது.
சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தி கொண்டு வந்த திருத்தூதரான பிரதோமையாரின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது
பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடுமை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரும் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் வளர்ச்சியடைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த வளத்துடன் சேர்ந்து அநீதி, ஏழைகளை ஒடுக்குதல், ஊழல், போலி இறைப்பற்று ஆகியவற்றையும் அதிகரித்திருந்தன. இதனால் இறைவன் உண்மையான மனமாற்றத்திற்கு மக்களை அழைக்கிறார். வெளிப்புற சடங்குகளை விட மனமாற்றத்தையும் நீதியுமே கடவுள் விரும்புகிறார் என்றும் திருப்பலி, ஜெபம், பக்தி முயற்சிகள் அனைத்தும் நம் அன்றாட வாழ்வில் அன்பு, நீதி, நேர்மை ஆகியவற்றை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தும் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 15, மீண்டும் 21 முதல் 24 முடிய. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர்வாயில் நீதியை நிலைநாட்டுங்கள். அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரின் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூடங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரி பலிகளையும் தானிய படைகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இரைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லுரை பாடல் திருப்பாடல் 50 7 முதல் 13, மீண்டும் 16 17. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20, 24 முதல் 29 வரையிலான இறைவார்த்தை. யோவான் நற்செய்தி பிரிவு 20, 24 தொடங்கி 29 வரையிலான இறைவார்த்தை. 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது சீடர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் திருத்தூதர், திருவள்ளூர் நகர் குருசுமலையின் பாதுகாவலர் புனித தோமையாரின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலரும் ஏக அடைக்கலமும் நம்முடைய விண்ணக பரிந்துரையாளருமாக இருக்கின்ற திருத்தூதர் புனித தோமையாருடைய திருவிழாவை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ திருவிழாவுடைய நிறைவான நாட்களுக்கு நாம் வந்திருக்கின்றோம். நவநாட்களுடைய சிகரம் என்று அழைக்கப்படுகின்ற கடைசி 3 நாட்களை நாம் தொடங்குகின்ற இந்த நாளில், குறிப்பாக 8வது திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில், திருமூலர் நகருடைய தாய் பங்கான அழகப்புறம் இறை மக்கள் ஒன்றாக கூடி வந்து திருப்பயணமாக வந்து இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அழகப்புறம் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், இறை மக்கள், பங்கு சமூகம் அனைவருடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் புனித தோமையாருடைய 8ஆம் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் நான் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். அன்புக்குரியவர்களே, இந்த பூசி வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பங்கு தந்தையோடு பேசிக் கொண்டிருந்த போது தந்தையர்கள் சொன்னார்கள், பைபிள்ல இயேசு மலை மீது ஏறி பிரசங்கம் வைத்ததாக நாம் வாசித்திருப்போம், இது திருமூலர் நகரில் நீ அதை நேரிலேயே பார்க்கலாம் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. இப்போது வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே கடைசி வசனம் சொல்லும், கண்டதால் நீ என்னை நம்பினாய், ஆனால் காணாமலே நம்புபவர்கள் பேறு பெற்றவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தெரியும். இங்கு பீடத்தில் என்ன நடக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் காணாமலே நம்பிக்கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் எல்லாம் புனித தோமையாரை போல பேர் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, புனித தோமையாருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதுதான் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படி என்றால் பல நிலைகளிலே இதை பார்க்கலாம். முதல்ல, இந்த இந்திய நாட்டினுடைய மக்கள் என்ற அடிப்படையில் நமக்கும் தோமையாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதனால நீங்க என்ன பேசினா எனக்கு கேட்காது, நானே சொல்லிடுறேன். ஏனென்றால் இந்த மண்ணில் நற்செய்தியை பறைசாற்றிய இயேசுவை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய திருத்தூதராக புனித தோமையார் இருப்பதால், இந்தியாவின் திருத்தூதர் என்று போற்றப்படுவதால் இந்தியர்களாகிய நமக்கும் புனித தோமையாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இரண்டாவதாக, தமிழர்கள் என்ற அடிப்படையில் இன்னும் அதிகமான தொடர்பு அவர்களோடு இருக்கிறது. ஏன்? அவர் கொண்டதை நம்ம நம்பதானே. புனித தோமையார் நம்முடைய மண்ணில் தான் பறைசாட்சியாக இருந்தார். நம்முடைய மண்ணில் தான் அவர் பல வகையான நற்செய்தி பணிகளை பறைசாற்றி
பறைசாற்றி கடைசியாக மறைசாட்சியாக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். எனவே அவருடைய பூத உடல் புதைக்கப்பட்ட இடம் இந்த தமிழ் மண் என்பதால் தமிழர்களாகிய நமக்கும் புனித தோமையாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. மூன்றாவதாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் மக்கள் என்ற அடிப்படையிலும் நமக்கும் தோமையாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன தெரியுமா? இன்றைக்கு தூத்துக்குடி மறை மாவட்டம் ஒரு புதிய மறை மாவட்டத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு புதிய மறை மாவட்டம் உருவாகுகின்ற சூழலில், அதாவது இன்றைய தென்மண்டலம் புதிய மறை மாவட்டமாக உருவாகும் பட்சத்தில் அந்த புதிய மறை மாவட்டத்துடைய பாதுகாவலர் யாருக்கு தெரியுமா? புனித தோமையார். ஏனென்றால் தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய வட பகுதி புனித சவேரியாருடைய நற்செய்தி பணியால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பகுதி என்றால், தூத்துக்குடி மறை மாவட்டத்துடைய தென் பகுதியாகிய இந்த மண் புனித தோமையாருடைய நற்செய்தி அறிவிப்பால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். இன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் புனித தோமையார் வழி கிறிஸ்தவருடைய சுவடுகள் இருப்பதாக வரலாறுகள் சொல்கின்றன. குறிப்பாக தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அணைக்கரை, தோப்புவிளை இந்த பகுதியில் எல்லாம் தோமையார் வழி கிறிஸ்தவர்கள் வழிபட்டு வந்த சிலுவைகள் எல்லாம் இன்றைக்கும் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. எனவே தோமையாருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்ட மக்களாகிய நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. நான்காவதாக இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்ற அடிப்படையில் நமக்கும் தோமையாருக்கும் இன்னும் அதிகமான தொடர்பு இருக்கு. என்ன தெரியுமா? புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்தபோது அவர் 7 கோயில்களை கட்டியதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த 7 கோயில்கள் பெரும்பாலும் கேரளாவில் அமைந்திருக்கின்றன. அவற்றை 7 பள்ளிகள் என்று சொல்வார். ஏன்னா 7 முழுமையான கோயில்களும் ஒரு கோயில் பாதியாக ஒரு சின்ன குருசடி போல அவர் கட்டிவிட்டு சென்றதாகவும் வரலாறு சொல்லுது. அந்த குருசடி போல கட்டப்பட்ட அந்த பகுதி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. தக்கலைக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவிதங்கோடி என்ற ஊரில் தான் புனித அன்னை மரியாவுக்கு ஒரு சிறிய குருசடியை கட்டியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மரபொழி திருச்சிகளுடைய ஆலயமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மறை மாவட்டத்திற்கு, இந்த மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை. எனவே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்ற அடிப்படையிலும் புனித தோமையாருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு புனித தோமையாரை பற்றி என்ன சிந்திக்கலாம் என்று யோசிக்கிற போது, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்த தலைப்புகளுக்கும் இன்றைய தலைப்பிற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இதுவரைக்கும் தோமையாருடைய பணிவாழ்வு, தோமையாருடைய தூய வாழ்வு என்று பலவற்றை பற்றி நாம் சிந்தித்தோம். இவை எல்லாமே தோமையாரிடம் இருக்கிறது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பாரம்பரியமாக நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு திருத்தூதர் என்ற அடிப்படையில் அவர் நற்செய்தி பணி செய்தார். எனவே அற்புதமான பணிவாழ்வு இடத்தில் இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல ஒரு திருத்தூதர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் அவர் தூய்மையில் நிலைத்திருந்தார், ஒரு பரிசுத்தவானாக வாழ்ந்தார். எனவே தூய வாழ்வும் அவரிடத்தில் இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? திருப்பலின் முறையில் சொன்னாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லி பார்ப்போம், கேட்கிற மாதிரி. யாராவது? சரி, இன்றைக்கு புனித தோமையாருடைய விசுவாச வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கிறோம். புனித தோமையாருக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? நீங்க தலையாருனா கூட எனக்கு தெரியும், வாய் வந்து சொல்லலாம்னு தலையாருனா கூட எனக்கு தெரியும். சொல்லுங்க, இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? சரி, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் இருந்த ஒரு மாமனிதர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் இறந்தார். அவருடைய பணிக்காலத்தில் அவருடைய பெயரையோ அவருடைய பதவியை சொன்னால் அரசியல் பேசுவதாக இருப்பதனால் அதை தவிர்த்துகிறேன். அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் அவரை பற்றி இந்த இந்திய மண் அதிகமாக பேசியது அவர் ஒரு செயல்படாத மனிதர் என்று. ஏனென்றால் அவருடைய பணிக்காலம் முழுவதும் அல்லது பதவி காலம் முழுவதும் அவர் ஒரு அமைதியான மனிதராக இருந்தார். எனவே ஒரு செயல்படாத மனிதர் என்று சொல்லி அவரை எல்லோரும் விமர்சித்துக் கொண்டே இருந்தார். தன்னுடைய பதவி காலம் முடிந்த பிறகு ஓய்வெடுக்கிற சூழலில் ஒருமுறை பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் பதவியிலே இருந்த காலம் முழுவதும் உங்களை அமைதியானவர், பணியை செய்யாதவர், செயல்படாதவர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், the history will be kinder to me than you என்று சொன்னார். அதாவது உங்களை விட வரலாறு என் மீது அதிகமான இரக்கம் காட்டும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் என்னை பற்றி எவ்வளவோ பேசுகிறீர்கள், ஆனால் ஒரு காலம் வரும், அப்போது என்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த மனிதர்கள் என்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்களே இவர் எவ்வளவு அருமையாக செயல்பட்டிருக்கிறார் என்று பேசக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார். இந்த தோமையாருடைய வாழ்வோடு நான் இதைத்தான் பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன். வரலாறு முழுவதும் பாரம்பரியமாக தோமையாரிடம் விசுவாசம் இருந்ததா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இல்லை என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி புனித தோமையாரிடம் விசுவாசம் இருந்தது என்று சொல்லுகின்ற ஒரு பணி. வரலாறு முழுக்க தோமையாரை நம்பிக்கை இல்லாத
இல்லாத ஒரு மனிதராகத்தான் நாம் பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். கிராமங்களில் பொதுவாக யாராவது ஒருத்தர் யார் சொல்றதையும் கேட்க அல்லது நம்ப மறுத்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அவரை பற்றி என்ன சொல்வார்கள்? நம்பிக்கை கெட்ட தோமை என்று சொல்வார்கள். என்றால் தோமையார் என்ற பெயரோடு எப்போதும் நம்பிக்கை கெட்ட என்ற ஒரு அடைமொழியை சேர்த்து தான் நாம் பயன்படுத்துகிறோம். புனித தோமையார் அப்படின்னாலே அவர் நம்பிக்கை இல்லாதவர், விசுவாசம் இல்லாதவர் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆங்கிலத்திலும் கூட ஒரு வார்த்தை உண்டு, the doubting Thomas என்று. தோமையார் அப்படின்னாலே அவர் சந்தேகப்படுகிறவர், விசுவாசம் இல்லாதவர் என்று வரலாறுகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற சூழலில் அவருடைய உண்மையான வரலாற்றை நற்செய்தி நூல்களில் அவருடைய வாழ்க்கை பற்றிய பதிவுகளை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் என்று சொன்னால், இன்னும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால், மற்ற திருத்தூதர்களை காட்டிலும் அவர் எந்த அளவிற்கு அதிகமான விசுவாசம் கொண்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ளலாம். அதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளியில நம்பிக்கையை பற்றி பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படும். குறிப்பாக நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான வரையறை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் முதல் இறைவசனத்தில் இருக்கு. அது எப்படி சொல்லப்படுகிறது? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை நமக்கு கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று சொல்லப்படும். அப்படின்னா ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு எதெல்லாம் உறுதியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்ற மனநிலை எனக்கு எப்போது வருகிறதோ அப்போது நான் நம்பிக்கை உள்ளவன். என்னுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு செய்தி அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு நிகழ்ச்சி இது கண்டிப்பாக இருக்கிறது என்று நான் எப்போது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போது அது நம்பிக்கை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது புனித தோமையாருக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு மேலோட்டமான புரிதல் தான் உங்களுக்கும் எனக்கும். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று எல்லா சீடர்களும் சொன்னபோது, நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்ற அவரிடத்தில் அறிக்கையிட்டு சான்று பகிர்ந்த போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தவராகத்தான் இருந்தார். தன்னுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை, தன்னுடைய கண்களால் உயிர்த்து உணராத ஒன்றை மற்றவர்கள் எல்லோரும் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாதவர் என்பதாகத்தான் வில்லியம் அவரை அழுமையாக அடையாளப்படுத்தும். ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்றால் அவர் எந்த அளவிற்கு விசுவாசம் உள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். விசுவாசம் அல்லது நம்பிக்கை அப்படின்னா என்ன? வில்லியத்துல நாம் பார்க்கின்ற போது நம்பிக்கை என்பதை 3 நிலைகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்பிக்கை என்பது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பலம் என்று சொல்லலாம். பழைய மறைக்கல்வி புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரு சில பாடங்களுக்கு பின்னாலே தெரியும். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் அல்லது கிறிஸ்தவனின் பலம் நம்பிக்கையிலே. அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் பலம் என்பது இதுதான், நம்பிக்கை. இரண்டாவதாக கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமே நம்பிக்கை தான். ஏன்னா திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கிறோம், அந்தியோக்கியா என்ற இடத்தில் தான் முதலில் இயேசுவுடைய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் சூட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவுடைய சீடர்களுக்கு இருந்த பெயர் என்ன தெரியுமா? நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதுதான். திருத்தூதர் பணிகளுடைய முதல் 4 அதிகாரங்களை நாம் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை, நம்பிக்கை கொண்டோர் ஒன்றாக இருந்தார்கள், நம்பிக்கை கொண்டோர் தங்களுடைய இருப்பதை எல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டது. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நீங்களும் நானும் பெறுவதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் அடையாளம் நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது. அதனால சொன்னேன், நம்பிக்கை என்பது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்று. மூன்றாவதாக நம்பிக்கை என்பது நம்முடைய பலம், நம்பிக்கை என்பது நம்முடைய அடையாளம். மூன்றாவதாக இந்த நம்பிக்கை என்பது நம்மிடம் இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு பண்பு. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவாக்கில் நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுவார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீ இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி போய் கடலில் பெயர்ந்து வேறொன்று என்று சொன்னால் அது நடக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு பண்பு இந்த நம்பிக்கை. எனவே நம்முடைய பலமாக, நம்முடைய அடையாளமாக, நம்மிடம் நம் இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு பண்பாக இருக்கிற இந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் புனித தோமையாருடைய வாழ்வில் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் 3 நிலைகளில் இருக்கிறது. முதல்ல தோமையாக இருந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது ஒரு தெளிவுள்ள நம்பிக்கையாக, தெளிவுள்ள விசுவாசமாக இருந்தது என்று சொல்லுவோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15வது இறைவாக்கில் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய சீடர்களிடம் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன், என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு சென்று உங்களுக்கு இடத்தை ஏற்பாடு செய்வேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது, நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியாது, நான் போய் அதை உங்களுக்கு காட்டுவேன் என்று இயேசு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த போது எல்லா சீடர்களும் அமைதியாக இருந்த போது ஒரே ஒருவர் தான் எதிர்த்து கேள்வி. யாரு? தோமையார் தான் கேட்டார், ஆண்டவரே நீங்கள் போகிற இடமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போது அங்கே போவதற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். நற்செய்திகளில் நாம் பார்க்கிற போது பல நேரங்களில்
இயேசு பேசியதை சீடர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் இயேசு போதித்துக் கொண்டே இருக்கிறார், ஆனால் இந்த சீடர்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒருவர் கூட அவர்களுக்கு புரியவில்லை என்பதை எடுத்து சொல்லி இயேசுவிடம் கேள்வி கேட்கவே இல்லை. ஏனென்றால் ஒரு நம்பிக்கை இருந்ததா இல்லையா என்று யோசித்து பார்க்கணும் என்றால், ஒருவேளை நம்பிக்கை இருந்தது என்று சொன்னாலும் அது குருட்டு நம்பிக்கையாகத்தான் சீடர்களுக்கு பல நேரத்தில் இருந்தது. அது தெளிவாகவே இல்லை. ஆனால் புனித தோமையார் அப்படியல், நான் ஏதோ குருட்டு நம்பிக்கை கொண்டவனாக இருக்க விரும்பவில்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று என்று சொன்னால் அதை கேள்வி கேட்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிறகு நம்புவேன் என்று சொன்ன ஒரு தெளிவுள்ள விசுவாசம் புனித தோமையாரிடம் இருந்தது என்பதை அவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, புனித தோமையாருடைய விசுவாசம் என்பது ஒரு துணிவுள்ள விசுவாசம். அதே யோவான் செய்தியிலே 11ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசுவுடைய நெருங்கிய நண்பராக இருந்த லாசர் இறந்தபோது அவரை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்பதற்காக வாருங்கள் நாம் போவோம் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த போது எல்லா சீடர்களும் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இப்போதானே அங்க உங்க மேல கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள், மறுபடியும் அங்கே போகிறோமே, நீங்கள் வாங்க போவோம் கூப்பிடுறீங்களே என்று கேட்டபோது 12 பேர்ல 11 பேர் அமைதியாகத்தான் இருந்தார்கள். இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தார்கள். ஒரே ஒருவர் தான் துணிச்சலோடு சொன்னார். யாரு? தோமையா தான் சொன்னார், வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு இறப்போம் என்று. அதனால்தான் சொன்னேன், இப்பொழுது தோமையாருடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது துணிவுள்ள விசுவாசமாக இருக்கு. எல்லா சீடர்களும் கோழைத்தனத்தோடு அஞ்சி இருந்த போது புனித தோமையார் மட்டும்தான் துணிச்சலோடு இருந்தார். அதனால்தான் பின்னாடி நம்ம பார்க்கிறோம், யோவான் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வாசிக்கிற செய்தி கூட ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுப்பதோ எல்லா சீடர்களும் கதவுகளை மூடிக்கொண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டு பூட்டி அறைகளுக்குள்ளே கிடந்தார். ஒருத்தர் மட்டும் அங்க இல்லை. யாரு? தோமையார். என்ன அர்த்தம்? எல்லாரும் இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பயந்து கதவுகளை மூடிக்கொண்டு ஒளிந்து உட்கார்ந்த போது ஒரே ஒருத்தர் தான் என்ன நடந்தா எனக்கு என்ன என்று வெளியே போயிருந்தார். அதுதான் நமக்கு யாரு? தோமையார். எனவே அப்படிப்பட்ட ஒரு துணிவுள்ள விசுவாசம் புனித தோமையாருக்கு இருக்கு. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய தலைவர் உங்களால் சிலுவையில் அறைந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நிலை எனக்கும் வரலாம். ஆனால் நான் அதற்கு பயப்பட போவதில்லை, மற்றவர்களைப் போல ஓடி ஒழிய போவதில்லை. நான் என்னுடைய பணியை செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் எங்கே போக வேண்டுமோ அங்கே போவேன், எங்கே வர வேண்டுமோ அங்கே வருவேன் என்று புனித தோமையார் செயல்பட்டார். எனவே தான் சொன்னேன், அவருடைய விசுவாசம் என்பது துணிவுள்ள விசுவாசமாக இருக்கு. மூன்றாவதாக அவருடைய விசுவாசம் என்பது செயலுள்ள விசுவாசமாக இருக்கு. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட செய்தியுடைய கடைசி பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த போது தோமையார் இல்லை. பிறகு தோமையாரும் வந்தபோது அவர் காட்சி கொடுத்து, வா, ஐயம் தவிர்த்த நம்பிக்கைக்குள், இதோ என்னுடைய காயங்கள், உன்னுடைய கையை நீட்டி உன்னுடைய விரலை விழாவில் இடி என்று சொன்னபோது உடனடியாக புனித தோமையார் அந்த இடத்தில் என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, விசுவாசம் இருந்த வார்த்தை, வார்த்தையோடு நின்று போகவில்லை, அவருடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால்தான் அவர் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை பறைசாற்றி மறைசாட்சியாக மறித்து இந்த நாட்டை ஒரு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்த பெருமையோடு இருந்தார். அவருடைய விசுவாசம் வெறுமனை சொல்லோடு நின்று போகவில்லை, செயலுக்கு கடந்து வந்தது. அவர்தான் சொன்ன, அவருடைய விசுவாசம் செயலுள்ள விசுவாசமாக. எனவே தோமையாரிடம் இருந்த விசுவாசம் என்பது ஒரு தெளிவுள்ள விசுவாசம், ஒரு துணிவுள்ள விசுவாசம், ஒரு செயலுள்ள விசுவாசம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க கிராமம், கிறிஸ்தவ ஊர். அந்த ஊரினுடைய நடுவே ஒரு அற்புதமான கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு எதிர்த்தாப்புல ஒரு காலி நிலம் இருக்கிறது. பல நாட்களாக அந்த இடம் காலியாகத்தான் இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு மனிதர் அந்த நிலத்தை வாங்குகிறார். அந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திகர். இப்ப கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருந்த இடத்தை ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திகர் வாங்கிட்டு என்ன செய்தார் என்றால், அந்த இடத்துல புதுசாக ஒரு மதுபான கடையை ஆரம்பித்தார். அப்போ இந்த மக்களுக்கு எல்லாம் கோபம், நம்ம ஏற்றுக்கோமா? நம்முடைய வழிபாடுகள் நடக்கிற ஒரு கோவிலுக்கு நேர் எதிராக ஒரு மதுபான கடை இருந்தால் நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல அந்த ஊர் மக்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மனிதருக்கு போய் பேசுறாங்க, ஐயா, நாங்க வழிபாடு நடத்துற, பூச வைக்கிற, ஜெபமாலை எல்லாம் ஜெபிக்கிற ஒரு புதமான இடம் இந்த கோயில். எனவே இதற்கு எதிர்த்தாப்புல இப்படி ஒரு மதுபான கடையை நீங்கள் வைத்திருப்பது சரியாகப்படவில்லை, தயவு செய்து அதை காலி பண்ணிருங்க என்று கேட்கிறார்கள். அவர் ஏற்கனவே கடவுளை நம்பாத ஒரு மனிதர். எனவே அவர்கள் சொல்வதை அவர் கேட்கவே இல்லை. கடைசியில இந்த ஊர் மக்களும் பங்கு தொகையும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்கள்? திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. எனவே இந்த மனிதனிடம் நாம் கேட்டு பார்த்தோம், இவர் செய்வது போல தெரியவில்லை, நாம் கடவுளிடம் சென்று முறையிடுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் குறிக்கிறார்கள். அந்த நாள்ல
ஊர்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து கோயில்ல வந்து ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருந்து அந்த கடை அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதே போல ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் முழுக்க எல்லா மக்களும் கோயிலில் இருந்து ஜெபிக்கிறார்கள், கடவுளை நோக்கி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். எல்லாருடைய ஜெபமும் கடவுளை இந்த கடை எப்படியாவது நிறுத்துறது காலியாகணும் என்பதாக இருக்கிறது. அன்றைக்கு இரவு திடீரென்று நல்ல மழை, இடி மின்னலோடு ஒரு பயங்கரமான சூழல். ஒரு பெரிய இடி அந்த கடையின் மீது விழுகிறது. அந்தோடு அந்த கடை க்ளோஸ். இப்ப மக்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா, கவலையா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டு விட்டார், நாங்கள் வைத்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று அவர் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அடுத்த நாளே அந்த மதுபான கடைக்காரர் போய் கோர்ட்ல ஒரு வழக்கு கொடுத்தார். இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில உட்கார்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி செய்து என்னுடைய கடையை அழித்து விட்டார்கள், எனவே இந்த ஊர் மக்கள் எனக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று ஒரு புகார் கொடுத்தார். கோர்ட்ல விசாரணை நடக்கிறது. நீதிபதி இரண்டு தரப்பையும் அழைக்கிறார். இந்த ஊரினுடைய பெரியவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா நாங்க ஜெபிக்கிறதுக்கும் அந்த கடை அழிஞ்சதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஐயா என்று சொன்னார். அன்புக்குரிய அப்போ நீதிபதி சொன்னாராம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற இந்த மனிதர் உங்களுடைய ஜெபத்தை நம்புகிறார், ஆனால் கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் உங்கள் ஜெபத்தை நம்ப மறுக்கிறீர்களே என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை என்பது இப்படித்தான் இருக்கு. ஆலயத்திலே ஜெபிப்பதோடும் குடும்பங்களிலே கூடி மன்றாடுவதோடு நம்முடைய நம்பிக்கை முடிந்து விடுகிறது, அதனுடைய வாழ்க்கைக்கு கடந்து வருவது. புனித தோமையார் இன்றைக்கு தருகிற சவால், என்னுடைய நம்பிக்கை சொல்லோடு நிற்கவில்லை, என்னுடைய செயலுக்கு கடந்து வந்தது. என் மகனே மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய வார்த்தையோடு நிற்கிறதா, உன்னுடைய வாழ்க்கைக்கு கடந்து வருகிறதா என்று சிந்தி கிடைக்கிறார். புனித யாக்கோபு திருத்தூதர் அற்புதமாக சொல்வார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று. எனவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சிந்திப்போம். நம்முடைய பாதுகாவலர் தோமையார் எப்படி செயலுள்ள விசுவாசத்தை வைத்திருந்தாரோ, துணிவுள்ள விசுவாசத்தை வைத்திருந்தாரோ, தெளிவுள்ள விசுவாசத்தை வைத்திருந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை தெளிவுள்ளதாகவும் செயலுள்ளதாகவும் துணிவுள்ளதாகவும், அப்போது புனித தோமையாருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கும் புனித தோமையாருக்கு நாம் எடுக்கிற இந்த திருவிழாவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ இறைவனுடைய ஆற்றலையும் அருளையும் கேட்டு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவாராக. இப்பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நம்பிக்கையின் சாட்சியான புனித தோமையார் போன்று திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்துவை துணிவுடன் அறிவிக்கும் அருளை பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் நீதி, அமைதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் மனப்பான்மையுடன் செயல்பட்டு போர், வன்முறை மற்றும் வெறுப்பிலிருந்து மக்களை விடுவிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சந்தேகம், துன்பம், நோய், சோதனை, வறுமை, தனிமை போன்றவற்றால் மனம் தளர்ந்திருப்போர் அனைவரும் மீட்ப ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுபவித்து புனித தோமையார் போன்று உறுதியான நம்பிக்கை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்தியாவின் திருத்துதரான புனித தோமையாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் வாழ்க்கையில் எந்தவித சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் உம்மை விட்டு விலகி சென்று விடாமல் எம் புனிதருடைய பரிந்து பேசுதலால் விசுவாசத்தில் பலமடைந்தவர்களாக புத்துயிர் பெற்று வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற கூற்றிற்கிணங்க எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் உற்றார் உறவினர் மற்றும் எங்கள் பங்குகளில் இறந்தவர்கள் யாவரும் நினைவாக ஆன்மாக்களை இவர்கள் நிலையான உன் வாழ்விற்கு அழைத்து சென்று என்றென்றும் அவர்கள் உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கும் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். மன்றாட்டுகளை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது திருவுளப்படி இவற்றை ஏற்று நிறைவு செய்து இன்றும் என்றும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிகஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரரே, என் மரணங்களை எல்லாம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்துதரால் பிரதமமாவின் நம்பிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களை பாதுகாத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று வாழுமாயிராகி வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவிக்க உம் திருத்துதராயும் தோமாவை எங்கள் நாட்டிற்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மை நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றும் வாழ்ந்தவர்கள் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி சொல்வதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே பரிசுத்தர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தாங்குமே. ஏனெனில் ஒரு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர்கள். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். என்னை ஆண்டவரின் கற்பனைக்கு நான் அதை ஆவியால் இவ்வாறு உடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக ஒரு பணித்தவாரை இவர்களுடைய கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை நாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவீர்கள், ஏனெனில் நிலையான உடன்படிக்கை
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பதவியை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல உமை மன்றாடுகின்றோம். இப்பதையை நாம் இருவுளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தால் ஊற்றம்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்வு கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயும் எங்கள் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடும் இந்தியாவின் திருத்தூதர், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜார்ஜியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றது தகுதியுடையோர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகின்ற திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், இன்று இந்த விழாவை இந்த திருப்பலியை சிறப்பு செய்கின்ற எங்கள் தாய் பங்காக இருக்கக்கூடிய அழகை இறை மக்கள், இறை சமூகம், அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்கிறோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிட்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மகவந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் என்று மனிதரை வழங்குவன எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக இந்த உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். Amen.
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகியும் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செல்வரி, இதோ என் பாவங்களை போக்குகிறோம். செல்வரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றதற்கு பெற்றோர் அபிஷேகம் பெற்றார்கள் தன்னுடைய கரைகளால் காப்பாற்றும் திரை மதிக்கப்படாத
அன்பின் இறைவா, நீர் எங்களை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்த நல்ல பங்கு தந்தையர்களையும் கன்னியர்களையும் எங்களுக்கு தந்து பக்த சபைகளை ஏற்படுத்தி எம்மை ஆசீர்வதித்து வரும் உமது அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இரக்கத்தின் மூச்சே இறைவா, நீர் எங்களுக்கு வேண்டிய பொருளாதார வளத்தை கொடுத்து இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்து நோய் நொடிகளிலிருந்து ஆறுதலும் விடுதலையும் கொடுத்து வரும் மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித தோமையார் விழாவை கொண்டாடும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவருடைய வேண்டுதலால் பெற்றுக்கொண்ட அனைத்து உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்த நமது
தாய் பங்கு அழகை இறை மக்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பாடகர் குழுவினர் மற்றும் இந்த வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் மற்றும் பீட பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உற்சாகத்தோடு நெஞ்சு நாளத்திலிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நல்ல அருமையான ஒரு விதத்திலே வந்து மூத்த குறைந்த விதத்திலே இந்த திருப்பலியை தலைமை ஏற்று சிறப்பு செய்தவர் அருள் தந்தை மார்டின் மனிதரில் அடிகளார் அவர்கள். தந்தையவர்கள் நமது மறை மாவட்டத்திலே பல பங்குகளிலும் பல இடங்களிலும் பணி செய்து இதற்கு முன்னதாக நமது வடவை மறை வட்டத்தினுடைய பேரருள் தந்தையாக இருந்து சிறப்பாக பணிகளை எல்லாம் ஆற்றி தற்பொழுது அவருடைய பணியினுடைய ஒரு சிறப்பு தன்மை காரணமாக பெரிய பங்காக இருக்கக்கூடிய நமது அழக புறத்திலே பங்கு தந்தையாக சிறப்பாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்களை ஒரு ஆன்மீக புயல் என்று சொல்லலாம். தூய வாழ்வு, எடுத்துக்காட்டான வாழ்வு, ஆன்மீகம் என்றால் அவரிடம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு இறை மக்களும் சரி, அருள் தந்தையர்களும் சரி, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஒரு ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆன்மீகவாதி எப்படி இருக்க வேண்டும் என்று. அதே போல ஜெப வீரர் என்று சொல்லலாம். ஜெப வீரர் திருப்பலி நிறைவேற்றும் போதும் முன்னும் பின்னும் தனிப்பட்ட விதத்திலும் தனது அறையிலும் அலுவலகத்திலும் அவ்வப்போது அவர் ஜபம் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய கையிலே எப்பொழுதும் ஒரு ஜப புத்தகம் இருக்கும். குருவானவர்கள் அருள் சகோதரிகள் சொல்லக்கூடிய கட்டளை ஜபம். அது நிறைய பேர் நாங்கள் சொல்றதே இல்லை. ஆனால் தந்தையவர்கள் அதை எப்பொழுது எங்கு சென்றாலும் உடல் எடுத்து சென்று அந்த ஜபம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு நிலை, அதை அவர் எப்பொழுதுமே சிறப்பாக காட்டுவார். அதே போல தந்தையவர்கள் ஒரு எளிய ஏழ்மையான சாதாரண ஒரு குரு என்று சொல்லலாம். எளிய தந்தை, எளியோரின் தந்தை என்று சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை எளிமைதான். அதே போல அவர் பழகக்கூடிய மக்களும் பார்த்தால் சாதாரண ஏழை எளிய மக்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எளிய தந்தை, எளியோரின் தந்தை என்று தந்தையவர்களை சொல்லலாம். திருச்சபை சட்டத்திலே நல்ல முனைப்பாக, நல்ல சிறப்பாக முதுநிலை பட்டம் பயின்றிருக்கிறார். அவர் சிறு வயதிலே படிக்கும் பொழுது நல்ல அறிவு கூர்மையுடையவராக இருந்தால், உருவானதாக இருக்கும் பொழுதும் சரி. ஆனால் மேற்படிப்பு நிறைய படித்து பணி செய்வதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. பங்கு படிதான், அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு, அழைத்தலுக்கு ஏற்ற ஒரு பணி, அதிலே அவர் தெளிவாக இருந்து நம்ம மறை மாவட்டத்திலே பல பங்குகளிலே 5 ஆண்டுகள் அவர் இருந்தால் 5 ஆண்டுகள் எல்லாம் சிறப்பாக அருமையான பணிகள். குறிப்பாக நல்ல வழிபாடுகளை எல்லாம் அவர் சிறப்பாக ஒருங்கிணைப்பார். வழிபாடுகள் பக்த சபையில வழிபாட்டிற்கு நிறைவேற்றக்கூடிய விதமாக அமைந்தது. நல்ல அருமையான பாடக குழுவினர் நல்ல இனிமையாக அருமையாக பாடல் பாடி வழிபாட்டிலே இணைய வைத்தார்கள். அதே போல நமது பீட பணியாளர்கள் நல்ல இந்த பகுதியிலே நல்ல ஒரு முன்னுதாரணமாக பீட பணியாளர்கள் இருந்து சிறப்பாக அவர்களுடைய செய்கை வழிபாட்டிலே அவர்களுடைய செய்கை எல்லாம் மிகவும் ஒரு சிறப்பானதாக நேர்த்தியானதாக வழிபாட்டில் இணையக்கூடிய ஒன்றாக இருந்தது. எனவே எல்லாவற்றையும் நல்ல முறையிலே ஒருங்கிணைத்து தந்தை, உங்கள் பங்கு தந்தை, நமது பங்கு தந்தை, நமது தாய் பங்காக அழகினுடைய பங்கு தந்தை மாற்றி அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். உதவி பங்கு தந்தை பிரபு அவர்கள், பிரவீன் மன்னிக்கவும், உதவி பங்கு தந்தை பிரவீன் அவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக நல்ல பங்கில் உள்ள எல்லா பக்த சபைகள், அன்பியங்கள், பீட சிறுவர்கள் மற்ற எல்லாவற்றையும் பங்கு தந்தைக்கு இணையாக இருந்து பங்கு தந்தைக்கு உதவியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுறுசுறுப்பாக. குறிப்பாக தந்தை அவர்கள் நான் பார்த்தது நல்ல மறைமுறை ஆற்றுகிறார். அவருடைய கருத்துக்கள் மிக மிக அருமையாக இருக்கும். அதே போல விவிலியத்தினுடைய பின்னணியில் இருந்து இந்த சிறிய வயதிலே அருமையாக விவிலிய மேற்கோள்கள் எல்லாம் காட்டி நல்ல மறைமுறை ஆற்றுகிறார்.
இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி அந்த இயேசுவின் திரு இருதய கண்ணீர் இல்ல விழாவிலே அவர் ஆட்சிய மறைவுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லோருமே சொன்னார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் நல்ல அருமையாக மறைவுரை ஆற்றுவார். எனவே இந்த நாளிலே நல்ல விசுவாசம் அருமையாக 3 பகுதிகளாக பிரித்த அந்த நம்பிக்கை விவிலியத்தின் அடிப்படையிலே அருமையாக விவிலிய நேர்கோள்களை காட்டி, முதலிலே தோமா நமது பகுதிக்கு தோமா எப்படி தொடர்புடையவர் என்று 3 விதங்களிலே தொடர்புபடுத்தி நல்ல அருமையாக இந்த விவிலிய பின்னணியிலே நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை முதல் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டோர்தான் ஆரம்பித்து அருமையாக சிறப்பாக நமது நடைமுறை வாழ்விலே அன்றாட வாழ்விலே இந்த நம்பிக்கை தோமாவுடைய விசுவாச வாழ்வை நாம் எப்படி பெற வேண்டும் என்ற நல்ல அருமையான மறைமுறை கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். தந்தையவர்கள் இருந்த முன்னால் இருந்த உதவி பங்குதலையாக இருந்த பணித்தளங்கள் எல்லாம் பெரிய பணித்தளங்கள் நல்ல அருமையாக சிறப்பாக பங்கு தந்தையர்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள். நமது மறைமாவட்ட அருள் தந்தையர்களையும் நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல அவர்களோடு இனிமையாக பழகக்கூடிய நல்ல ஒரு தந்தையவர்கள். எனவே தந்தை பிரவீன் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்கு மறைவுரை ஆற்றி சிறப்பு செய்தவர்களை நாம் அனைவர் சார்பாக நமது நன்றிகளையும் வாழ்க்கைகளையும் இந்த பொன்னாடை போட்டி சிறப்பு நாளை தினம் அருமையாக இந்த 9ஆம் திருவிழா நடைபெற இருக்கிறது. எனவே இந்த 9ஆம் திருவிழாவிற்கு அனைவரும் தகுந்த ஆயுதத்தோடு சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றோம். திருவிழா மாலை ஆராதனை சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். சிறப்பிக்கக்கூடியவர்கள் நமது பாடகர் குழுவினர் மற்றும் அமலோற்ப மாதா சபையினர். இந்த நாளிலே நமது திருப்பணியில் வந்திருக்கிற நிறைய அவர்களுக்காக முடிந்தவுடன் வழிபாடு முடிந்தவுடனே வழக்கம் போல இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் அதிலே ஒரு அன்புறவோடு நட்புறவோடு கலந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான் முதலிலே உங்களுடைய திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன். உண்மையிலேயே அழகப்புறம் அங்கிருந்து புனித நடைபயணமாக பாத யாத்திரையாக வந்தீர்கள். உண்மையிலே இது மெய்சிலிருக்க வைத்தது. முதலிலே நீங்கள் பங்காக இருக்கும்போது, இது கிளைப்பங்காக இருக்கும்போது நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு இந்த பங்கோடு, குறிப்பாக இந்த குருசு மலையோடு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு உண்மையிலேயே மிக மிக மகிழ்ச்சி. உங்களுடைய விசுவாசம் இந்த தோமையாருடைய விசுவாச வாழ்வுக்கு ஏற்றாக போல எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. விசுவாசம் அங்கிருந்தே வயலாளர் கூட நடந்து இந்த மலையில ஏறி உண்மையிலே சிறப்பு அம்சம். நீங்கள் எல்லா விதத்திலும் எல்லா பங்குகளுக்கும், எங்களுடைய பக்கத்தில் உள்ள எல்லா பங்குகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். குறிப்பாக விசுவாசத்திலே. அதே போல அழகப்புற நான் அவ்வப்போது வரும்பொழுதெல்லாம் அங்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், ஆலயத்திலே எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் ஜபம் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் விசுவாசத்தினுடைய ஒரு உண்மையிலே எல்லா நாட்களிலும், வார நாட்களிலே எல்லா நேரத்திலும் அங்கு ஒரு சபையார் நினைக்கிறேன் ஜபம் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உண்மையிலேயே எடுத்துக்காட்டான நிறைய அம்சங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய பக்த சபைகள், உங்களுடைய பங்கு பேரவை, கிடப்பையார், பாடக்குழுவின் எல்லா அமைப்புகளும் பணிக்குழுக்களும் உங்கள் பங்கிலே சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இதே போல இந்த ஆலயத்திற்கு கீழே இருக்கின்ற ஜார்ஜியார் ஆலயத்திற்கு அவ்வப்போது வருகை தாருங்கள். இந்த மலைக்குருசு மலைக்கும் அவ்வப்போது வருகை தாருங்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி ஆக வேண்டும். அந்த கீழே இருக்கின்ற ஜார்ஜியார் ஆலயம் கட்டுவதற்கு நம்ம அழகை தாய்ப்பது மக்கள் அந்த உரிமையோடு பிள்ளை ஆலயம் என்ற உரிமையோடு நிறைய கொடுத்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய 35 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் ஜார்ஜியார் ஆலயத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். தினமும் திருப்பதியிலே ஜெபிக்கின்றோம். எனவே அழகை வாழ் மக்கள், உள்ளூர் மக்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பதியிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் நிறைவாக உங்களையும் உங்கள் தொழில் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவர் மலையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்துறவுடன் கிறிஸ்து எங்கள் ஆண்டவரிடமும் எங்கள் கடவுளிடம் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பதி முடிந்தது. குருசுமர தோமையாளர்கள் இருக்க